அதாவது ரோட்டில் போராடாமல் டி நகரில் சிஜேபி அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம் நடக்குது. அங்கே எவ்வளோ அழகாக போராடிட்டு இருக்காங்க பாருங்க. அவசியம் கிடையாது. நோ சிஏஏ, நோ என்ஆர்சி, நோ எல்பிஆர், நாங்க படிக்க முடியும் எதுக்கு இந்த நீட்டு. நடு ரோட்டில் உட்காந்து மாணவர்கள் போராட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தானே. இப்போது திமுக இதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு இவங்க மேலே தேவையில்லாத புகார்களையும் பிரச்சாரங்களையும் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் சந்திக்க முடியாத அளவுக்கு முதலமைச்சரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ கட்டுப்பாடோ இல்லை தடைகளோ விதிக்கலையே. நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம். இப்போது டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பொய்யான பிரச்சாரங்களை தாவேக்காவுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்காங்க. இதனால தான் போராட வேண்டாம், நீங்கள் நேரில் பேசுங்க, உங்களுடைய குறைகளை நேரில் சொல்லுங்கன்னு அமைச்சர்கள் நேரடியாக சந்திக்கிறதுக்கு எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுருக்காங்க. தயவு செய்து தாவேக்காவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையாக இருந்தாலும் சரி, விஜய் அண்ணா அதாவது முதலமைச்சரையாக இருந்தாலும் சரி, குறை சொல்லாதீங்க. தயவு செய்து அவங்கள நிறைவான கண்களை பாருங்கள். சில நாட்கள் தான் ஆயிருக்கு, அவங்களுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுங்க.